ஈரானின் தேசிய கரன்சியான ரியால் வரலாறு காணாத வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. இதனால் அந்நாட்டு மக்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளது. ஒரு அமெரிக்க டாலருக்கு நிகரான ரியால் மதிப்பு 1.4 மில்லியனுக்கும் அதிகமாக சரிந்ததால் அதிர்ச்சியடைந்த டெஹ்ரான் வணிகர்கள் தங்கள் கடைகளை அடைத்து போராட்டத்தில் குதித்துள்ளனர். டெஹ்ரானின் கிராண்ட் பஜார் பகுதிகளில் தொடங்கிய இந்த போராட்டம் தற்போது மக்கள் போராட்டமாக மாறியுள்ளது. போராட்டக்காரர்களை கலைக்க போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசினர். நாணய வீழ்ச்சி மட்டுமின்றி கடும் எரிபொருள் தட்டுப்பாடு, தண்ணீர் பற்றாக்குறை, பணவீக்கம் என ஈரான் பல பாதிப்புகளை சந்தித்து வருகிறது. சமீபத்திய போரினால் அணுசக்தி மையங்கள் சேதமடைந்ததும் சர்வதேச பொருளாதார தடைகளும் நிலைமையை இன்னும் மோசமாக்கியுள்ளன. மக்கள் போராட்டம் காரணமாக ஈரான் மத்திய வங்கியின் கவர்னர் பதவியிலிருந்து விலகினார். மேலும் அவசர நிலையும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தை மீண்டும் தொடங்கினால் அவர்களை சின்னா பின்னமாக்குவோம் என அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். டிசம்பர் 31 முதல் ஜனவரி 4 வரை